Taste the Daily. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகே புதிய ரயில் நிலைய பணி தொடங்கி 17 மாதங்களாகியும் பயன்பாட்டிற்கு வராததால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ரயில் நிலைய பணிகள் கடந்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கி ஆகஸ்ட் மாதத்துடன் முடிக்க திட்டமிட்ட நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஆமை வேகத்தில் செயல்பட்டு வருகிறது. இதனால் சாலை மார்க்கமாக மட்டுமே பயணிக்கும் சூழல் உள்ளதால் ரயில் நிலையம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் எடையூரில் 3 கோடி ரூபாய் மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவைச் சேர்ந்த சாமுண்டீஸ்வரியும் துணைத் தலைவரான ராசாத்தியும் போலியாக பில் தயாரித்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறி இருவருக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் திமுகவைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் ஊழலில் திளைப்பது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் திறன் சார்ந்த பாடப்பிரிவுகள் துவக்குவதில் தாமதம் செய்யப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடந்த சில ஆண்டுகளாக டிப்ளோமா மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு மிகுந்த சரிவை சந்தித்த நிலையில் 2ஆம் ஆண்டில் 14 திறன் சார்ந்த பாடத்திட்டங்கள் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு திறன் சார்ந்த படிப்புகளை உரிய காலத்தில் அறிமுகம் செய்திருந்தால் வேலைவாய்ப்பு பெருகியிருக்கும் என கல்வியாளர்கள் குற்றம் சாட்டினர்.